இக்கதையின் தலைப்பு உள்ளத்தின் ஊற்று. இது படிக்கும் இடத்திலே நடக்கின்ற சம்பவம். இது எஜுகேஷன். அங்கு ஆண்களும் பெண்களும் சேர்ந்து இருப்பதினால் நல்ல பழக்க வழக்கங்கள் சிலருக்குள் காணப்படுகிறது. அந்த சிலருக்குள் நடக்கிற சம்பவங்கள் தான் இது. ஆண்களில் 5 பேர், பெண்களில் 5 பேர் மிகவும் ஒற்றுமையாக இருப்பார்கள். அது படிப்பாக இருக்கட்டும், விளையாட்டாக இருக்கட்டும், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இவர்கள் 5 இந்த செட்டு அப்படியே அதில் கலந்து கொள்ளும். லஞ்ச் என்றாலும் அதை ஷேர் பண்ணிப்பார்கள். ஹோட்டலுக்கு போக வேண்டும் என்றாலும் அவர்கள் இணைந்து தான் ஹோட்டலுக்கு போவார்கள். அது டீ டைமாக இருக்கட்டும், லஞ்ச் டைமாக இருக்கட்டும், பிரேக் டைமாக இருக்கட்டும், இந்த 5 செட்டும் அங்கு காணப்படும். அவ்வளவு சந்தோஷமாக இருப்பார்கள். இப்படி இருக்கும்போது இவர்கள் எல்லோரும் அந்த காலேஜ் விஷயமாக பிக்னிக் போகிறார்கள். அங்கும் அவ்வளவு சந்தோஷம் அவர்களுக்கு. சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம். வந்து விடுகிறார்கள். வந்த பிறகு ஒரு நாள் இந்த வாலிபன், ஒரு பணக்கார வாலிபன், ஒரு ஏழை பெண், அந்த கூட்டத்தில் அந்த 5 பேரில் ஒரு பெண்ணிடத்தில் சொல்லுகிறான், நான் உன்னை நேசிக்கிறேன் என்று அவன் சொல்லுகிறான். அவள் அமைதியாக இருக்கிறாள். காரணம், இவன் ஒரு ஐரோப்பியன், அவள் ஒரு எத்தியோப்பியன். ஏனென்றால் இவள் கருப்பினத்தை சேர்ந்தவள், அவன் வெள்ளை இனத்தை சேர்ந்தவன். அவ்வளவுக்கு அதிகமாய் இவளை பிடித்ததனால் ஓப்பனாக சொல்லுகிறான், நான் உன்னை நேசிக்கிறேன் என்று. அதை அவள் எடுத்துக்கொள்ளுகிறாள். ஆனால் பழகுகிறாள், பேசுகிறாள், சிரிக்கிறாள். அதை அவ்வளவாக எடுத்துக்கொள்ளுவாள். ஆனால் இவளையும் அறியாமல் அவனுடைய எண்ணங்கள், நினைவுகள் இவளுக்குள் பதிந்து விடுகிறது. பழகுகிறார்கள், சந்தோஷமாக இருக்கிறார்கள். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் திடீரென்று இந்த பணக்கார வாலிபனுடைய நண்பன் இவள் வீட்டிற்கு வருகிறான். மாலை நேரமாக இருப்பதினால், என்ன திடீரென்று வந்து விட்டீர்கள் அப்படின்னு. இல்லை, சும்மாதான் வந்தேன் என்று அவன் சொல்லுகிறான். அவள் டீ கொடுக்கிறான், பிரெட்டு தருகிறாள், சாப்பிடுகிறான், பாய் சொல்லிவிட்டு போய் வந்து விடுகிறான். மறுநாள் காலை கிளாஸ் தொடங்குவதற்கு முன்பாகவே இவன் வந்து எல்லாவற்றையும் அவளிடத்தில் சொல்லிவிடுகிறான். அவனும் ஒன்றும் தெரியாத போல், நீ அவளிடத்திலும் சொல்லக்கூடாது, நானும் இதை குறித்து அவளிடத்தில் கேட்க மாட்டேன், நீ அமைதியாக இருந்து விடு என்று சொல்லிவிட்டான். கிளாஸ் நடக்கிறது. எப்பொழுது போல சந்தோஷமாக இருக்கிறார்கள். கிளாஸ் முடிந்துகிறது, படிப்பும் முடிந்து விடுகிறது. எல்லோரும் பிரிய வேண்டிய நாட்கள் வருகிறது. சந்தோஷமாக பிரிகிறார்கள். கவலை என்பதே இல்லை, மனதிலே ஒரு பாரம் என்பது இல்லை. எல்லோரும் சந்தோஷமாக தான் பிரிந்து விடுகிறார்கள். இப்படி பிரிந்து போகும்போது ஒரு நாள் நாட்கள் உருண்டோடுகிறது. இடையிலே ஒரு ஃபெஸ்டிவல் வருகிறது. அந்த ஃபெஸ்டிவல் டைம் திடீரென்று அந்த வாலிபனை அவள் சந்திக்கிறாள். ஹாய் என்று கூப்பிடுகிறாள். ஹாய் என்கிறான். ஒரு ஃபெஸ்டிவல் எப்படி முடிந்தது என்று, இட்ஸ் வெரி ஹாப்பி சொல்லிவிட்டான். அவ்வளோதான், பாய் சொல்லிவிட்டு அவன் போய்விட்டான். அடுத்தும் ஒரு நாள் சந்திக்கிறாள். சில காரியங்கள் பேச வேண்டியதாக அவரிடத்தில் இருந்தது. அவள் பேசுகிறான், அவனும் பேசுகிறான். ஓகே பாய் சொல்லி, நீ போ, நான் பார்த்து கொள்கிறேன் என்று அவன் சொல்லிவிட்டான். அவளும் வந்துவிட்டாள். அவளும் போய்விட்டான். முடிந்தது. நாட்கள் ஓடுகிறது. இவளுக்கு திருமணம் நடக்கிறது. ஆனால் இவள் உள்ளத்தில் அந்த எண்ணங்கள் அதிகமாக காணப்படுகிறது. அவளால் அதை மறக்க முடியவில்லை. திருமணம் நடந்துவிட்டது, என்ன செய்வது? எண்ணங்களோ, நினைவுகளும், சிந்தைகளும் உள்ளத்தில் பசுமையாய் இருந்துவிட்டது. அது அப்படியே காணப்பட்டது. அதே போல்தான் அவன் உள்ளத்திலும் அந்த எண்ணங்கள், நினைவுகள் எல்லாமே அவன் உள்ளத்திலும் காணப்பட்டது. அந்த 5 செட்டில் 2 செட்டு பிரிந்தார்கள். 3 செட்டுக்குள்ளாகவே இது ஆணித்தரமாய் பாய்ந்து விட்டது. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் திருமணம் நடந்து தன் கணவனோடு கூட அவள் படித்த அந்த இடத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை. போனால் அந்த இடத்திலே பார்க்க வேண்டிய நபர் இல்லை. அந்த பணக்கார வாலிபன், அந்த ஐரோப்பியன் காணப்பட்டான். அப்பொழுது ஹலோ என்று அவள் சொன்னான். ஹாய் ஹலோ என்று அவன் சொன்னான். தன் கணவரை அறிமுகம் செய்து வைத்தாள். கை கொடுத்தார்கள், அவ்வளவுதான். அவன் போய்விட்டான். பிறகு யாரை பார்க்க வேண்டுமோ அவர்களை பார்த்தார்கள். அதன் பிறகு அவள் வந்துவிட்டாள். வீட்டுக்கு வந்ததும் கணவன் அமைதியாக இருந்தான். அன்று இரவு அவளோடு பேச ஆரம்பித்தான். ஹாய் ஹலோ என்று அவ்வளோ உரிமையாக சொன்னாயே, யார் அது என்று கேட்டான். என்னுடைய ஃப்ரெண்டு என்று அவள் சொன்னாள். ஃப்ரெண்டா? எப்படி அது?
ஆமாம், நாங்கள் படிக்கும்போது ரொம்ப எங்களோடக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக நாங்கள் இருந்தோம், ரொம்ப நல்ல பழக்கம் அப்படின்னா. அப்படியா? அவ்வளவுதான். அன்று முதல் இவர்கள் வாழ்க்கையிலே பிளவு ஏற்பட்டது. பல காரியங்கள் அந்த நபரை சொல்லி 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 அவளை தாக்க ஆரம்பித்தான். அவள் உள்ளம் உடைக்கப்பட்டது. அதிகமாக உள்ளம் உடைந்து போனது. காரணம், இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதனை இந்த மனிதனிடத்தில் சொன்னது எவ்வளோ பெரிய தவறு, எவ்வளோ ஒரு கெட்ட பெயர் இந்த மனிதனுக்கு நான் எடுத்து கொடுக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு நண்பன் எனக்கு கிடைப்பானா? இவ்வளோ ஒரு நல்ல நண்பனை இழக்கக்கூடிய அளவுக்கு இப்படியெல்லாம் என் கணவர் இருக்கிறாரே என்று அவள் வேதனைப்பட ஆரம்பித்தாள். யாரிடத்திலும் சொல்ல அவளுக்கு தைரியம் இல்லை என்பதல்ல, சொல்ல மனம் இல்லை. தனக்குள்ளாகவே எண்ணங்களை வைத்து நாளுக்கு நாள் உருகி கொண்டு இருந்தாள். கணவனுடைய அராஜகம் தலை தெறிக்க ஓடியது. சொல்லப்போனால் அவளை எந்த விதத்தில் சித்திரவதை செய்ய வேண்டுமோ அந்த ஒரு நபரை வைத்து அவ்வளவு காரியங்கள், கொடுமைகளை அவன் செய்தான். என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்தான். உள்ளம் உடைந்து காணப்பட்டது. ஒரு நாள் சண்டை இருவருக்குள் அதிகமாக காணப்பட்டது. ஒரு நாள் கேட்டான், உன்னுடைய பெயருக்கு முன்னால் என்ன இனிஷியல் போட்டிருக்கிறாய் என்று. என் தகப்பனுடைய இனிஷியல் போட்டிருக்கிறேன். இல்லை, நீ அந்த நபருடைய இனிஷியல் போட்டு நீ வைத்திருக்கிறாய் என்று. இல்லை, இது என் தகப்பனுடைய இனிஷியல் என்று. இல்லை, அதை மாற்று என்று. அவ்வளவு போராட்டங்கள், பிரச்சனைகள். வேறு வழி இல்லை. எடுத்து விட்டால் அந்த தகப்பனுடைய இனிஷியலே எடுத்து விட்டால், என் பெயரை அந்த இடத்திலே போடு என்று. அதே இனிஷியல் தான் அவனுக்கும் அங்கு வருகிறது. அது அவன் அன்று உணரவில்லை, ஓடிவிட்டது. திடீரென்று ஒரு நாள் அவன் மறிக்க வேண்டிய சூழ்நிலை, மறித்து போனான். நாட்கள் ஓடியது. எவ்வளவு வேகமாக ஓட முடியுமோ அவ்வளோ வேகமாக நாட்கள் ஓடியது. காலங்களும் ஓடியது. 3 பிள்ளைகள் ஆளாக்க வேண்டும். என்ன செய்வது? உண்மையை உத்தமமாய் ஜீவிக்க வேண்டும். கடுமையாக உழைத்தால், இரவும் பகலும் உழைத்தால், அந்த பிள்ளைகளுக்காக அவ்வளோ உழைத்து அந்த குழந்தைகளை நல்ல நிலைக்கு கொண்டு வர முயற்சி செய்தால் அது நிச்சயமாக அவளுக்கு பலன் கொடுத்தது. வந்தாள், வாழ்க்கையிலே மேலும் 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 உயர்ந்த ஸ்தானத்திலே வந்தாள். அவ்வளோதான். ஒரு நாள் திடீரென்று ஒரு நாள் அவளுக்கு ஒரு இடம் போக வேண்டும். அந்த இடத்திற்கு போக வேகமாக ரெடியானாள். அந்த இடத்தில் போய் சென்று விட்டாள். அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே காத்து கொண்டிருந்தார்கள். உனக்காக தான் காத்து கொண்டிருக்கிறோம், எவ்வளோ லேட்டு, சீக்கிரமாக வா என்று அவளுக்கு சொன்னார்கள். இதோ வந்துவிட்டேன் என்றாள். அது என்னவென்றால், அவளுடைய ஃப்ரெண்ட்ஸுகளில் ஒருவளுக்கு பர்த்டே கொண்டாடினார்கள். அந்த பிறந்த நாளுக்கு தான் அவளை அழைப்பு கொடுத்து அங்கு சென்றாள். அதன் பிறகு அந்த இடத்திலே கலந்து கொண்டான். இவனுக்கும் அந்த இடத்திலே அழைப்பு கொடுத்தார்கள். இவனும் அந்த இடத்திலே வந்திருக்கிறான். அந்த பணக்காரன் வந்தவன் இவளை பார்த்து விட்டான். ஹாய் ஹலோ என்கிறான். ஹாய் ஹலோ என்கிறாள். என்னை தெரிகிறதா என்று அவன் கேட்டான். உன்னை மறக்க முடியுமா என்று அவள் கேட்டாள். ஐம் வெரி சாரி என்று சொன்னான். அந்த கூட்டத்தில் சொன்னார்கள், முதலாவது கேக்கை வெட்டுவோம், பிறகு பேசுங்கள் என்று சொன்னார். கேக்கு வெட்டினார்கள். பிறகு இருவரும் போய் பேசினார்கள். ஐம் வெரி சாரி என்று சொன்னான். ஏன் என்று அவள் கேட்டாள். நீ சாரி என்று சொல், பிறகு சொல்லுகிறேன் என்று சொல். நீ முதலாவது சொல், பிறகு சாரி சொல்கிறேன் என்றாள். இருவருக்குள் வாக்குவாதம். பிறகு அவனே சொன்னான், நான் உன்னிடத்தில் நடந்து கொண்ட விதங்கள் வித்தியாசமாக இருந்தது, உண்மைதானே என்று சொன்னான். இல்லை என்று சொன்னான். இல்லை, நீ பொய் சொல்லுகிறாய். இல்லை, அதுதான் உண்மை, உண்மைதான். எப்படி என்றால், குறிப்பிட்ட பெயரை சொல்லி, என் நண்பன் உன் வீட்டுக்கு வந்தான் தெரியுமா? தெரியும். அதையும் மறக்க முடியாது. அவன் வந்து எல்லாவற்றையும் சொன்னான் தெரியுமா? அதுவும் எனக்கு தெரியும். அதையும் என்னால் மறக்க முடியாது. இவ்வளவும் தெரிந்து ஏன் நீ மௌனமாக இருந்தாய்? நான் ஒரு ஏழை, அந்த அளவுக்கு உன்னோடு பேசக்கூடிய அளவுக்கு எனக்கு பவர் இல்லை, அதனால்தான் நான் அமைதியாக இருந்து விட்டேன் என்று அவள் சொன்னான். ஏன் நீ பேச வேண்டியதானே என்று கேட்டாள். நீ ஏழையாக இருக்கலாம்,
எனக்கு தைரியம் இல்லை, அதனால் நான் பேசவில்லை என்று சொன்னான். யாரிடத்திலே என்று அவள் கேட்டாள். என் தாயினிடத்திலே. நான் உன்னை நேசித்தேன், உண்மைதான். உன்னை நேசிக்கிறேன் என்று என் தாயினிடத்திலே சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் என் தாய் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். என் தாய் கருப்பினத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவளுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால்தான் என் தாயினிடத்திலே சொல்லவில்லை என்று அவன் சொன்னான். கருப்பினத்தை சேர்ந்தவள் என்று உனக்கு தெரியும் அல்லவா? தெரிந்துதானே நீ சொன்ன. நீ தானே என்னிடத்தில் சொன்னாய் ஐ லைக் யூ என்று. நான் சொல்லவில்லையே என்று சொன்னான். சரி, சொன்னேன், முடிந்து போனது. இப்பொழுது சொல், நீ என்னை மன்னித்தேன் என்று சொல், நான் மேலும் பேசுவேன் என்று சொன்னான். ஓகே, சொல்லுங்க என்று சொன்னான். உண்மையாகவே என் ஃப்ரெண்டு வந்தான், அவன் உன் வீட்டுக்கு வந்தான், உன்னை பார்த்தான், உன் பேக்ரவுண்டு எல்லாவற்றையும் சொன்னான். நான் அவனிடத்தில் எதையும் சொல்லாதே என்று சொன்னேன். நாம் பேசுவது பழகுவது நம்ம ஒன்று அந்த அளவுக்கு நாம் நம்ம டீப்பாக இல்லை. உண்மையான நண்பர்களாய் நட்பு நமக்குள் காணப்பட்டது. எனக்குள் உன் மீது ஒரு விருப்பம் இருந்தது, அதுதான் உண்மை. ஆனாலும் அதை என்னால் மறக்கவும் முடியவில்லை. என்ன செய்வது என்று சொன்னான். சரி, பரவாயில்லை, முடிந்தது முடிந்த போல், இதற்கு மேல் என்ன இருக்கிறது என்று சொன்னான். இல்லை, நீ நினைப்பது போல் நான் மறக்கவில்லை. உன்னை சில இடங்களிலே பார்த்தேன், பேச வேண்டும் என்று நினைத்தேன், என்னால் பேச முடியவில்லை. என் உள்மனம் பேசு என்றது. என் தாயை நினைத்தாலோ பேசாதே, உன் தாய் ஏற்றுக்கொள்ள மாட்டாள் என்று தோன்றியது. ஏற்றுக்கொள்ளாத அந்த தாயினிடத்திலே நான் எப்படி உன்னை விடுவது? என்னால் நினைத்து பார்க்க முடியவில்லை. என் தாய் மிகவும் மோசமானவர்கள், கருப்பினத்தை வெறுக்கக்கூடியவர்கள் என் தாய் என்று அவன் சொன்னான். அவள் அமைதியாக நின்றாள். அப்பொழுது அவன் கேட்டான், உன்னை பார்த்தால் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது என்று சொன்னான். ஏன், எப்படி என்று கேட்டால், அன்று உன்னை பார்த்த பார்வை, நீ பார்ப்பதற்கு கருப்பினமாக இருந்தாலும் அவ்வளவு ஒரு வித்தியாசமாக காணப்பட்டால், இன்று பயங்கர வித்தியாசமாக இருக்கிறான் என்று அவன் சொன்னான். ஆமேன். அன்று ஏழையாக காணப்பட்டேன், அமைதியே உருவாக இருந்தேன், என் குடும்பத்தின் தலைவியாக மாறினேன், கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட்டது, அவ்வளவுதான் என்று சொன்னான். இவ்வளவும் எப்படி உனக்கு நடந்தது என்று சொல்லப்போதோ அவள் ஒரு காரியத்தை சொன்னாள். எனக்கு திடீரென்று என் கணவர் மரித்த பிறகு அந்த இடத்துல ஒருவரை சந்தித்தேன். அவர்கள் சொன்னார்கள், ஏன் நீ கிறிஸ்துவை தேடக்கூடாது, காட் ஜீசஸ் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரே என்று சொன்னான். எப்படி என்று கேட்டேன். என்னோடு கூட ஆலயத்துக்கு வா என்று அழைத்து சென்றாள். அந்த நாட்களிலே அந்த வேதத்தில் உள்ள அந்த காரியத்தை அவர்கள் எக்ஸ்பிளைன் பண்ணார்கள். அது 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். சிறியவனை புழுதிலிருந்து தூக்கி எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துவார் என்ற வார்த்தையை அங்கு ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தார்கள். அந்த வார்த்தை என் உள்ளத்தை மிகவும் தொட்டது. நான் சிறியவன், நான் எளியவன், என் வாழ்க்கையிலே உயர்வை காண வேண்டும் என்று அந்த இடத்திலே நான் ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தேன். அன்று முதல் என் லைஃப் ப்ரேயரில் போனது. இந்த வசனத்தை பிடித்து கொண்டேன். இதுதான் நம் வாழ்க்கை, இனிமே நமக்கு ஒரே துணை காட் ஜீசஸ் என்று முடிவெடுத்தேன். அவர்களோடு ஆலயத்துக்கு கடந்து சென்றேன். தன்னை மறந்தேன். என் காட் ஜீசஸ் எனக்கு எல்லாமுமாக இருந்தார். இனி அவர்தான் என் வாழ்க்கை என்று முடிவுக்கு வந்தேன். அவரோடு கலந்து கிறிஸ்துவலாய் மாறினேன். இன்று என் வாழ்க்கை இப்படி ஆனது என்று சொன்னான். இதை சொல்லிவிட்டு அவள் திரும்பி பார்க்க போதோ அவன் பிரமித்து அவளை பார்த்து கொண்டிருந்தான். என்ன அப்படி பார்க்கிறீர்கள் என்றான். நீ சொல்லுவதையெல்லாம் கேட்டு எனக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கிறது என்று சொன்னான். இட்ஸ் ட்ரூ ஒன்லி என்று அவள் சொன்னாள். இதுதான் உண்மை அப்படின்னு சொன்னபோதோ நான் சந்தோஷப்படுகிறேன். இந்த நிலைமையை பார்த்து சந்தோஷப்படுகிறேன். உன்னை பார்த்து சந்தோஷப்படுகிறேன். காரணம், இனி உன்னை பார்க்கவே மாட்டேன் என்று தான் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் உன்னை பார்ப்பேன், உன்னிடத்தில் பேசுவேன் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. இப்பொழுது பேசுகிறேன். உன்னை எத்தனை இடங்களிலே நான் பார்த்தேன் தெரியுமா? தனித்து பார்க்கும் போதெல்லாம் உன்னோடு பேச வேண்டும் நினைப்பேன். என் தாயை நினைத்து ஒதுங்கி போவேன், மீறி வருவேன். அடுத்த செகண்ட் ஒரு அணை போகக்கூடாது என்று வந்து விடுவேன். உள்ளத்திலே நாளுக்கு நாள் உன்னை நினைத்து நான் மிகவும் வேதனைப்பட்டேன். சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை. என் நண்பனும் என்னோடு கூட இல்லை. எனக்கு உயிருக்குயிராக இருந்த நண்பனும் என்னை விட்டு கடந்து போய்விட்டான். அவனிடத்தில் தான் நான் ஷேர் பண்ணுவேன். அவன் இல்லை என்ற போதும் நான் ஒருவிடத்திலும் ஷேர் பண்ண முடியவில்லை.
என் மனைவியினிடத்திலே என்னால் சொல்ல முடியாதே. எனக்குள்ளாகவே என் உள்ளத்தின் ஊற்று நாளுக்கு நாள் பெருகி கொண்டே இருந்தது. யாரிடத்திலே சொல்லுவது என்று. உன்னை போல்தான் என்னையும் ஒருவர் ஒரு இடத்திலே சந்தித்தார். நீர் என்னோடு கூட வா என்று என்னை ஆலயத்துக்கு அழைத்து சென்றார். எனக்கு எல்லாம் புதிதாக காணப்பட்டது. இப்படியெல்லாம் கூட இருக்குமா என்று அவன் சொன்னான். நாம் ப்ரேயர் பண்ணுவோம் வா என்று அவனோடு கூட சென்றேன். அவன் எனக்கு ப்ரேயர் பண்ணாங்க. ஒருவர் இடத்திலே ப்ரேயர் பண்ணார்கள். ஒரு ஐரோப்பியன் எனக்காக ப்ரேயர் பண்ணார். அப்பொழுது அவர் சொன்னான், உன் உள்ளத்தின் பாரங்கள் எல்லாம் அவர் மீது இறக்கிவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று. அன்று முதல் நானும் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கண்டது. அந்த இடத்துல நான் கேட்டது அதுதான், காட் ஜீசஸ், என்னோட தோழியை நான் பார்க்க வேண்டும், எப்படியாவது நான் அவளை சந்திக்க வேண்டும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் என்று கேட்டேன். என் சத்தம் காட் ஜீசஸ் கேட்டதினால்தான் உன்னை சந்திக்க எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லும்போதோ அவள் கண்களிலே கண்ணீர் வந்தது. அவளை பார்த்தான். ஏன் அழுகிறாய் என்று கேட்டான். அளவுக்கு அதிகமான அவள் சந்தோஷம். ஏனென்றால் அவளும் அப்படிதான் செபித்தாள். என்றாவது ஒரு நாள் என் நண்பனை பார்க்க வேண்டும், என் நண்பனோடு பேச வேண்டும், அவன் குடும்பம் ப்ளஸ் பண்ண வேண்டும், அவன் உமக்குள்ளாக வர வேண்டும், அவனுக்காக நான் ப்ரேயர் பண்ணுறேன் என்று சொல்லி அவனுக்காக அவள் அதிகமாக தினசரி ஜெபிக்க ஆரம்பித்தேன். அவள் ஆரம்பித்தாள் என்று தான் அவளும் சொன்னான். நானும் உன்னை போல்தான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். உன்னை பார்க்க வேண்டும், உன்னை சந்திக்க வேண்டும், உன்னை எப்படியாவது ஜீசஸ்குள் கொண்டு வர வேண்டும் என்று நானும் உனக்காக பிரயாசப்பட்டேன் என்று அவளும் சொன்னாள். அவனுக்கு அளவுக்கு அதிகமான சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச் என்று சொன்னான். எப்பொழுது என்னை மன்னிப்பாயா என்று கேட்டான். ஸோ சாரி, நாம் இருவருமே மன்னிக்கக்கூடியவர்கள் அல்ல. உண்மையான நட்பு நமக்குள் இருக்கிறது, உண்மையான அன்பு நமக்குள் இருக்கிறது. இதை யாரும் பிரிக்க முடியாதே. காட் ஜீசஸ் தான் நம்மை ஒரு சந்திக்க வைத்திருக்கிறார். அவருக்கு நாம் தேங்க்ஸ் பண்ணுவோம். காட் பிளஸ் யூ என்று சொன்னது கூட விஷ் ஹாப்பி நியூ இயர் என்று அவனுக்கு சொல்லி அவன் வரவேற்றாள். அன்று அவர்கள் பிரியும் போதே சந்தோஷமாக பிரிந்தார்கள். ஒரு மனதில் ஒரு பாரமும் கஷ்டமும் இல்லாதபடி தான் அன்று பிரிந்தார்கள். ஆனால் இன்று பிரியும் போதே அளவுக்கு அதிகமான, அந்த காட்டிலும் அளவுக்கு அதிகமான சந்தோஷம். காரணம், கர்த்தருக்குள் அவர்கள் இணைந்து விட்டார்கள். காட் ஜீசஸுடைய பிள்ளைகளாய் அவர்கள் மாறிவிட்டார்கள். இணைந்து அவர்கள் இருப்பதினால் கர்த்தருக்குள் என்றென்றும் நிலைத்து நாம் இருக்கிறோம் என்ற சந்தோஷத்திலே நான் வருகிறேன் என்று சொல்லிப்பதே பாய் என்று அவன் சொன்னான். அவளும் சந்தோஷமாய் பாய் என்று சொல்லிவிட்டு அவள் தன் வீட்டுக்கு கடந்து சென்றான். அவளும் தன் இல்லத்திற்கு கடந்து சென்றான். காட் பிளஸ் யூ. விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். ஆமேன்.